ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லலிதா. இன்றைக்கி எக் பாஸ்தா பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதை வீட்டில் ஏற்கனவே 2 தடவை பண்ணி நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதுனால உங்களுக்காக செஞ்சுருக்கேன். தேவையான அளவு பாஸ்தா எடுத்துக்கலாம். நான் 2 பேர்த்துக்குன்னு 2 கப் எடுத்திருக்கேன். அதை ஒரு 6 கப் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இப்போது சில்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துப்போம். வீட்டில் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நானே ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக. உள்ளே இருக்க விதை எடுத்துகிட்டு லைட்டாக சூடு பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 எடுத்துக்கலாம். முட்டையை வதக்கி எடுத்துப்போம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். முட்டையை அடித்து ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்காண்டி சிக்கன் 65 பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் தூள், அதை அந்த வாடை அடிக்காமல் இருக்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு. எக்கில் ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும், அது வேணாங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சட்டி கொஞ்சம் சீக்காகவும் பையனும் ஹெல்ப் பண்ணுறான். அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்காக 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்காக சட்டி வச்சுட்டு சட்டி ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிருச்சு வெங்காயம். இஞ்சி பீசஸ் போட்டிருக்கேன், பூண்டு பீஸு. என்கிட்ட சில்லி சாஸ் இன்றைக்கி இல்லை, அதனால் கிரீன் சில்லியவே சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நல்லா வேகமாக வதங்கிடும். அதுக்காக ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்தாவில் வேக வைக்கிறப்போ பாஸ்தாவுக்கு தேவையான உப்பை சேர்த்தே வேக வச்சுருப்போம். ஸோ இதுக்கு காய்கறிக்கு தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போ 2 நிமிஷம் வேகட்டும், நல்லா வதங்கட்டும்.
ஸோ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கிறேன். எல்லா காய்கறியும் இருந்தால் தான் பாஸ்தா செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி என்கிட்ட குடமிளகாய் இல்லை, இருந்தாலும் வீட்டில் இருக்கிறத வச்சு பாஸ்தா செஞ்சுக்கலாம். கேரட்டும் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. நம்ம அரைச்சி வச்ச அந்த சில்லி தூள் அதை சேர்த்துக்கலாம். நான் சில்லி தூளோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். அதோட சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகி பரவி வரட்டும். ஸோ கேரட்டும் நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் இருக்கட்டும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு கேரட்டும் வெந்துருச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த முட்டையை சேர்த்துப்போம். நான் முந்திரி, பாதாம், ட்ரை கிரேப்ஸ் நெய்யில் வறுத்து அதை ஏன் டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரமான பாஸ்தாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமா பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வேக வச்சு எடுத்து வச்ச பாஸ்தாவை இப்போது அதோட சேர்ந்து கலந்துப்போம். இன்றைக்கி நல்லா பாஸ்தா வெந்துருச்சு. பாஸ்தா உடையாமல் இருக்கிறதுக்காக பொத்துனாப்பில் வதக்குவாங்க. பட் எனக்கு அதில் இருக்க மசாலாலாம் பாஸ்தாவில் நல்லா ஏறி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். இப்போ ஓரளவுக்கு 1 நிமிஷம் வெந்திருக்கு, இன்னொரு நிமிஷம் வேகட்டும். மசாலா நல்லா எல்லா பாஸ்தாக்குள்ளேயும் ஏறி இருக்கு, நல்லா செமையாக வந்திருக்கு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் கூட அந்த பாதாம், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடியே சேர்த்துட்டேன். இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாம். செமையாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.